ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ கோயிலுக்கு போனப்போ எடுத்த vlog தான். அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. ஏன்னா எடிட் பண்ண சுத்தமாக டைம் இல்லைன்றதுனால நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் புதுசாக யாராவது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த டவுட்டு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட நான் எப்போ ஃபோன் பேசினாலும் நான் உன்னோட வீடியோவை இவங்களுக்கு அனுப்பினேன், சித்திக்கு அனுப்பினேன், பெரியம்மாவுக்கு அனுப்பினேன், அவங்கள ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள இவ்வளோ நேரம் பார்க்க சொன்னேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபுல்லாக யூடியூப்பை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும், எனக்கு இப்போ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இது நடக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் அதை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்ம பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் எனக்கு தெரிகிற ஒரே விஷயம் எங்கள் அம்மாவோட பாசம் மட்டும்தான். இது எங்கள் அம்மா மட்டும் கிடையாது, என் ஹஸ்பண்டும் இதே அளவு தான் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுவார். வெளில போனோம் அப்படின்னா ஒரு பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட 2 பேருக்குமே அவ்வளோ ஷையாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவர் அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே கிடையாது. உடனேவே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுத்து கொடுப்பாரு. நம்ம பேசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எங்களோட குலதெய்வ கோயில் பெரம்பலூரில் தான் இருக்குது. எதையுமே பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு மட்டும் நடக்கவே நடக்காது. அதில் இந்த கோயிலுக்கு போகிற விஷயமும் 2 வருஷமாக இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம். பட் அதுக்கான டைம் வரவே இல்லை. சடனாக வேறு ஒரு விஷயமா நம்ம வந்து ஊருக்கு போயிருந்தோம். சரி அப்போவே கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலான்னு டக்குன்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்க அஸ்வினில் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எந்த ஒரு விஷயம் வாங்கினாலுமே, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வர சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கார் வாங்கியிருந்தோம். அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இல்லை. கார் நம்மக்கிட்ட இல்லைன்றதுக்கு பல வகையில் ரீசன் இருந்தாலும் அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்க ஒரே விஷயம், அந்த காரை எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு ஒரு டைம் கூட போகல அப்படின்றது தான். லைஃப்பில் நம்ம போட்ட பிளான் படி லைஃப் போகிறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது. கண்டிப்பாக மேடு பள்ளங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இப்படியே ரொம்ப கிரிஞ்சாக பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஓடிடுவீங்க. இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடையில் பல கடை இருக்கும். ஸோ அந்த கடையெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளே போகிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கடைக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. போகலை அப்படின்னா ஒரு சில சமயத்தில் கோவம் கூட படுவாங்க. ஆனால் நாங்கள் ரெகுலராக ஒரு கடையில் தான் வாங்குவோம். எதுக்கு வம்புன்னு நினச்சிட்டு நாங்கள் எப்போவுமே வாங்குகிற கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. கோயில் உள்ளே போனது பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த வீடியோவுமே எடுத்திருக்க மாட்டேன். சாமி கும்பிட்றப்போ அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. போயிட்டு உடனேவே சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்தாச்சு. இது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மாவிளக்கு மாவுக்கு வந்து இடித்து அங்கே தான் மாவிளக்கு வந்து பிடிப்பாங்க. பட் எங்கள் ஊர்லலாம் வந்து அங்கே வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு தான் மாவிளக்கு பிடிப்போம். பட் இங்கேயே வந்து அரிசிலாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி உடனேவே பிடிக்கிறாங்க. எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிகிட்டே வந்திருந்தேன், அடுத்த டைம் நம்மளும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படின்ட்டு. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம மெயினான கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு திரும்ப ஒரு 3 இடத்துல போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நானும் எங்கள் அத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் கோயிலுக்கு போயிருந்தோம். மேக்ஸிமம் நாங்கள் ஊருக்கு போகிறோம் இல்லை எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் போவோம். ஏன்னா எங்கள் அத்தைக்கு கோயிலுக்கு போகிறது அவ்வளோ பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஊரில் நிறைய கோயில் இருக்குது, அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம போகிறது 2 நாளுன்றதுனால எங்கெங்கெல்லாம் போக முடியுதோ அங்கே மட்டும் போயிட்டு வந்துடுவோம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட குலதெய்வ கோயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரன்றதுனால மொத்தமாகவே ஒரு 4 டைம் தான் போயிருப்பேன். அந்த ரொம்ப தூரன்றது என்னை ரொம்பவே பாதிச்சிருக்கு. என்ன அப்படின்னா காது குத்தணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலில் தான் குத்துவாங்க இல்லையா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது என்னோடய காது குத்து தான். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு காது குத்துனப்போ அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக சின்ன வயசில் விவரம் தெரிஞ்சு போன ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்றதுனால நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, நமக்கு எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்றதுனாலவோ என்னவோன்னு தெரியல. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 8th படிக்கும்போது தான் காது குத்துனாங்க. அதுக்கு ரீசன் வந்து பல வகையில் இருந்தாலும் ஒரு வகையான ரீசன் ரொம்ப தூரம் அப்படின்றது தான். ஆனால் லாஸ்ட்டில் யாரையுமே கூட்டிகிட்டு போகல. நாங்கள் எங்களோட ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம். அந்த கவலை இப்போ வரையுமே எனக்குள்ளே இருக்குங்க. அதுக்காக என்னம்மா பண்ண முடியும், இன்னொரு வாட்டி காதா குத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சும்மா சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னு ஷேர் பண்ணேன். போயிட்டு எல்லா சாமியுமே நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு நம்மளோட வண்டிக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு டைம் கோயிலுக்கு போகும்போதும் திருவிழா நடக்கும்போது வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே தான் வருவோம். பட் அந்த டேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே பிஸி ஆகிடும். அதுவும் என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோகிராஃபருன்றதுனால எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே போக முடியாது.
ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு தான் போய் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ பார்க்குறதுக்கு 2 மணி மாரி இருக்கும் வெயிலு. ஆனால் நம்ம போனது பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே சீக்கிரமாக தான் போயிருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு 11:00 தான் ஆனுச்சு. ஆனால் 11:00 மாரி இல்லை வெயிலு. அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த கோவிலில் இருக்க குளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெருசாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்பயும் தண்ணி அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியே இல்லை. அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு. கோயில் வாசல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடையெல்லாம் இருக்கும். பட் நாங்கள் போன டைமில் எந்த கடையும் இல்லை. இந்த ஒரே ஒரு கடை மட்டும் பொரி உருண்டை வந்து வித்துட்ருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃப்ரேமுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து தேடினோம். பட் ஃப்ரேம் கிடைக்கலன்றதுனால சாமி ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்மளே ஃப்ரேம் போட்டுக்கலான்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் செஞ்சுருந்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் சாப்பிடக்கூடாது. பட் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்லேயும் திரும்ப வந்து விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் நான்வெஜ் எடுத்து சமைச்சிருந்தோம். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பிளான்லாம் கிடையாது. கடையிலே வரும்போது சாப்பிட்டே வந்துடலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். பட் ஆனால் திடீர்னு என் ஹஸ்பண்டுக்கு எங்கேருந்து இந்த எனர்ஜி வந்துச்சுன்னு தெரில. நான் எனக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாரு. சரி, ஆசைப்பட்டுட்டீங்க, எல்லாம் ரெடி பண்ணி தரேன், நீங்களே சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும்னு சொல்லி கரெக்ட் பண்ணி அவரையே சமைக்க விட்டாச்சு. சமையல்லாம் நல்லா தான் பண்ணுவார் உண்மையாகவே, வீடியோக்காகலாம் சொல்லலை. பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிச்சனில் எந்த பொருளுமே இருக்காது. இன்க்ளூட் பாத்திரம் கூட எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிடுவார். நம்ம ஒரு வாரத்துக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாமே அவர் சமைக்கிறதுக்குள்ளே தான் கிடக்கும். சும்மாவே தலைவன் இங்கே சமைச்சா கிச்சனையே தலைங்கீழாக்குவார். இதில் ஊருக்கு வேறு போயிருக்காரா, சின்ராசை கையில் பிடிக்க முடியுமா? பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து இவர் நல்லா பண்ணுவார். ஸோ நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ட்ரை பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா என் ஹஸ்பண்ட் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டாரு. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் யூடியூப்பை பார்த்து அப்படியே அதே கலரில் அதே ஸ்ட்ரக்சரில் செய்வார். டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ஏதாவது ஒரு விஷயம் யூடியூப்பை பார்த்து பண்ணேன் அப்படின்னா டெக்ஸ்சர் ஏன் கலர் கூட வராதுங்க. ஃபஸ்ட்டு டைமே ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு சொதப்பிடுவேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அந்த தேங்காவும் ப்ளஸ் அது கூடவே இருக்க அந்த மிளகாவும் தான். 1/2 kg சிக்கனுக்கு ஒரு 25 மிளகா போல் எடுத்து அதில் உள்ள விதை எல்லாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டையுமே தட்டி வச்சுட்டு இது எல்லாமே நல்லெண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணி அதில் வந்து போட்டுக்கலாம். நாட்டுக்கோழியில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக பிராய்லர்லேயுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். வெங்காயம், மிளகா, பூண்டு இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாட்டுக்கோழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம ட்ரையாக நம்ம வதக்கும் போது அதுவே எண்ணெய் வந்து நிறைய இதாகும். ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஒன்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு நம்ம எந்த மசாலாவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. அதில் சேர்த்துருக்க வரமிளகாவே போதும். காரம், கலரு, ஸ்ட்ரக்சரு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துரும். 5 மினிட்ஸ் ஒன்ஸு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக குக் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கன்லேருந்து நிறைய எண்ணெய் வர மாதிரி இருக்கும். அதெல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பிராய்லர் கோழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தண்ணியே ஊற்ற தேவை இருக்காது. நம்ம 5 மினிட்ஸ் ஒன்ஸு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது நல்லா சாஃப்டாகவே குக் ஆகிடும். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சமைக்கிற விஷயம் ரொம்பவே பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா நான் 8th படிக்கும்போது தான். எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் தான் வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மாவும் கடைக்கு போயிடுவாங்க. லீவு நாளில் வீட்டில் இருக்கும்போது கடையிலேருந்து சாப்பாடு அனுப்பி விடுவாங்க. பட் அது எனக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிடும்போது அது பிடிக்காது. அதனால நான் 8th படிக்கும்போதே வந்து எனக்கு தேவையானதை நானே சமைச்சு சாப்பிடுவேன். நானே சொல்லிக்கிட்டால் பெருமையாக இருக்காது. உண்மையாகவேங்க நான் அப்போலேருந்தே கொஞ்சம் நல்லா தான் சமைப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா கடையில் அவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் நைட்டு வந்து நான் சமைச்சதை வந்து சாப்பிடுவார். அது மட்டும் இல்லாமல் நான் சமைக்கிறேன் அப்படின்னா ரொம்பலாம் அதிகமாக சமைக்க மாட்டேன். கரெக்டாக எனக்கு என்ன தேவை ஒரு ஆளுக்கு கரெக்டாக அப்போவே சமைப்பேன். பட் இப்போலாம் கேட்டிங்க அப்படின்னா அது அடிக்கடி பண்ணி சமைக்கிற விஷயமே பிடிக்காம ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இப்போ சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு. ஆனால் ஒரு சஜஷனாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்கன்னா குக்கரில் ஒரு வாட்டி வேக வச்சுட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சிக்கன் குக் ஆகுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ரொம்பவே முக்கியமான பொருளான இந்த தேங்காவை போட்டுக்கலாம். பள்ளிப்பாளையம் சிக்கன்னாலேயே தேங்காவும் மிளகாவும் இல்லை அப்படின்னா இல்லைங்க. இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் பண்ணிவிடுங்க. பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யும்போது நம்ம எந்த மசாலா பொருளுமே சேர்க்கறதுக்கு தேவை கிடையாது. அதில் போடுறோம் இல்லையா மிளகா, அதுவே எல்லா வேலையுமே பார்த்து கொடுத்துரும்.
ரொம்பலாம் காரமாலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அதில உள்ள விதையெல்லாம் எடுத்துறோம் இல்லையா? ஸோ அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு காரமா இருக்காது. நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ரசம் ப்ளஸ் இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சூப்பரா இருக்கும். பட் இந்த மாரி ரைஸ் கூடயும் நீங்க வந்து சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பா நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.